கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நமக்கு பல நேரத்துல தோல்வி வர்றதுக்கு காரணம் நம்ம முயற்சி பண்றதே இல்லை. நம்ம லேசா முயற்சி செஞ்சாலே போதும், வெற்றி கிடைச்சிரும் பல காரியங்கள்ல. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 14:23. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? எல்லா முயற்சியிலையும் வெற்றி இருக்கான், ஆனா வெட்டித்தனமா பேசிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லையா. ஒரு முறை ஒரு ராஜா அவருடைய ராஜாங்கத்துல ஒரு அறிவிப்பை செஞ்சாரு. அவர் சொன்னாரு, கஜானாவுடைய சாவி தொலைஞ்சு போச்சு, அதோடைய பெரிய கதவுகளை திறக்க முடியல. அதனால பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு என்னன்னா, அந்த கதவை திறக்கிறவங்களுக்கு கஜானாவில் இருக்கிற பாதி பொருளை நான் கொடுத்துருவேன். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை தான், அந்த கதவுல இருக்கிற பூட்டை உடைக்க கூடாது, கதவுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிச்ச பலர் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு அங்க வந்தாங்க. இதுல வந்தவங்க யாரெல்லாம் அப்படின்னா, மந்திரவாதிகள், ஜோசியக்காரர்கள், தூரத்துல இருந்து எதையாவது சாதிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற சூனியக்காரர்கள் தான். அவங்க எல்லாம் கதவு கிட்ட போகாம தூரத்துல இருந்து ஏதோ மந்திரங்களை சொல்லி எப்படியாவது அதை கதவை திறந்துக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இது 2-3 நாளா நடந்துட்டே இருந்தது. அப்ப ஒரு மனிதன், அவனுக்கு அதிக படிப்பறிவும் கிடையாது, நான் இந்த கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்னு வந்தான். சுத்தி நின்னவங்க எல்லாருமே, அது எப்படி உன்னால முடியும், நாங்களே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், முடியலையே அப்படின்னு சொன்னாங்க. இவன் நான் முயற்சி பண்றேன் அப்படின்ட்டு அந்த கதவு கிட்ட போனான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கத்துனாங்க, போகாத போகாத, கதவுக்கு எந்த சேதமும் வரக்கூடாதுன்னு. இவன் நேரா போனா, அங்க பார்த்து சொன்னா, இந்த கதவை பூட்டவே இல்லை, பூட்டு சும்மா தான் வச்சிருக்குது அப்படின்னு கதவை திறந்து விட்டுட்டான். கிட்ட போனதுனால்தான் என்ன நிலைமைன்னு தெரிஞ்சது. அவனுடைய முயற்சி அவனுக்கு பரிசை கொடுத்தது. எதையுமே முயற்சி பண்ணி பார்க்கணும், தூரத்துல இருந்தே முடியாது அப்படின்னு சொல்லி தோல்வியை தழுவக்கூடாது. நம்ம முயற்சி பண்ணும்போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எப்பயுமே கைத்தட்டி நம்மளை ஊக்குவிக்க மாட்டாங்க. நம்மளை கேலி பண்ணுவாங்க, முடியாதுன்னு ரொம்ப வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மளை காயப்படுத்துவாங்க. அதையெல்லாம் கேட்காம நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.